ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு சின்ன அறுவடை. சுரக்காய் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. தக்காளி மாடி தோட்டத்தில் ஒரு பழைய பெயிண்ட் பக்கெட்டில் தான் வச்சுருக்கோம். பாருங்கள் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. தரையிலையும் தக்காளி செடி 2-3 வச்சுருக்கோம். பச்சை மிளகா, வீட்டுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா நம்ம மாடி தோட்டத்துலேருந்தே எடுத்துடுறோம். பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது பழைய வாட்டர் கேனில் வச்சுருக்கோம். எப்படியும் வாரம் கீரை நமக்கு வந்துடும். அவரைக்காய், தரையில் வச்சுருக்க அவரைக்காய் ஒரே ஒரு செடி. இதுக்கு ரொம்பலாம் மெனக்கடலை. தரையில் இருக்கிறதுனால ஒரு வாரம் மீன் அமிலம், ஒரு வாரம் புளிச்ச மோர், பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுறேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பூச்சி கூட அவ்வளோ இல்லை, அஸ்வினி பூச்சி அவ்வளோவா இல்லை. மாடி தோட்டத்தில் போட்டோம்னா கொஞ்சம் ரொம்ப மெனக்கடணும். தரைங்கிறனால ஒரு செடியில் இவ்வளோ காய் காய்க்குது. பாருங்கள் எவ்வளோ அவரைக்காய் இருக்குதுன்னு. வீட்டுக்கு தேவையான அளவுக்கு அவரைக்காய் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு செடி. கோவக்காய் திருப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. கோவக்காய்க்கும் இதே மாதிரி தான். ஒரு வாரம் மீன் அமிலம், ஒரு வாரம் புளிச்ச மோர். தரையில் குப்பைகளை தான் போட்டு வச்சுருக்கோம். அந்த குப்பையில் தான் வளருது. ஒரே ஒரு கொடி தான். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கோவக்காய்க்கு சீசன் எல்லாம் கிடையாது, வந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லா சீசன்லேயும் கோவக்காய் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும். பாருங்கள் தரையிலையும் ஒரு தக்காளி செடி போட்டிருக்கோம். இது தரையில் இருக்க தக்காளி செடி. எவ்வளோ காய் இருக்குதுன்னு. வீட்டுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி இருக்குது. தக்காளி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கடை தக்காளிக்கும் வீட்டு தக்காளிக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. தேவையான அளவு தக்காளியும் இருக்குது. இன்னும் காய் நிறையா இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.